வணக்கம், நான் ஹேம்லதா மை நரேன் ஃபுட்ஸ்லேருந்து. நாம் இன்றைக்கி களி மிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இன்றைக்கி களி மிக்ஸை பார்க்குறோம்னா, எல்லோரும் பார்த்திங்கன்னா களி மிக்ஸை பண்ணி காமிங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம மை நரேன் ஃபுட்ஸில் 2 டைப் ஆஃப் களி மிக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வெந்தய களி மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட 2 களி மிக்ஸுமே இருக்குது. கருப்பு உளுந்தங்களி மிக்ஸ் இருக்குது. ரெண்டுமே ட்ரெடிஷ்னல் தான், ரெண்டுமே பாரம்பரிய களி மிக்ஸ் தான். நான் இன்றைக்கி வெந்தய களி மிக்ஸ் மட்டும் பண்ணி காமிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். மை நரேனோட நல்லெண்ணெய், மை நரேன் ஃபுட்ஸோட வெந்தய களி மிக்ஸு, இது வெல்லம். அதாவது நாம் என்ன அளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்வீட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட் வேண்டாங்கிறவங்க நார்மலாக களி மட்டும் பண்ணி சாப்பிட்றனால பண்ணி சாப்பிட்லாம். இப்போ பார்க்கலாம், அளவு எடுக்கலாம் வாங்க. நம்மளோட களி மிக்ஸை மெஷர்மெண்ட்டு கரெக்டாக எடுத்துக்குங்க. ஒரு கப்பு மாவு எடுக்கிறேன். ஒரு கப்பு மாவை நம்ம இந்த பெரிய பவுலில் மாற்றிக்கலாம். கரெக்டாக இந்த கப்பு நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் எடுத்தாலும் சரி, டம்ளரில் எடுத்தாலும் சரி, கப்பில் எடுத்தாலும் சரி, இல்லை மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறீங்கனாலும் ஒரு 50 கிராம் எடுக்கிறீங்களா, ஓகே. அதுக்கு 3 மடங்கு தண்ணி எடுக்கணும். எதில் எடுத்திங்கன்னா சரி, இப்போ 50 கிராம் மாவு எடுத்திங்கன்னா 150 கிராம் வாட்டர் எடுக்கணும். ஒரு கப் மாவு எடுக்கிறீங்க, 3 பவுல் தண்ணி எடுக்கணும். நான் இப்போ அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணியை அந்த பவுல்லையே ஊற்றிடுறேன். மாவு எடுத்து கொட்டினோம்ல, அந்த பவுல்லையே ஊற்றிடலாம். மீதி 2 கப்பை நம்மளுடைய கடாயில் ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு அதில் ஊற்றிருக்கோம். இது 2 கப்பு இதில் ஊற்றிருக்கேன். சேம் இதே கப்பில் தான் மெஷர்மெண்ட்டு. நீங்கள் எதில் எடுத்தாலும் சரி, டம்ளரில் எடுத்தாலும் சரி, எதில் எடுத்திங்கனாலும் சரி, சேம் அதே அளவு எடுத்திங்கன்னா கரெக்டாக நான் சொல்கிற மெத்தேடில் வரும். நம்மளோட ப்ரிப்ரேஷன் மெத்தேடுமே நான் என்ன எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்மளுடைய வெந்தயக்களி மிக்ஸுக்கு பேக் சைடு நான் கொடுத்துருக்கேன். எப்படி யூஸ் பண்ணணும், என்ன இன்க்ரீடியன்ஸ் உள்ளே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் அது பிரகாரமே எடுத்திங்கன்னா களி நீங்கள் எதையுமே டவுட் இல்லாமல் நல்லா திரண்டு களி வரும். நல்ல இந்த பதத்துக்கு வரும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்குது. இந்த ஒரு பவுல் தண்ணி எடுத்தோம்ல, அதை இந்த மாவுக்குள்ளே ஊற்றி இருக்கிறோம்ல, அதை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். நல்லா கரைக்கவே உங்களுக்கு நல்லா வெந்தய மணமும் அரிசியோட இதுவும் வரும். நம்ம அரிசி பூங்கார் அரிசி பயன்படுத்தியிருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல், நம்மளுடைய 2 களி மிக்ஸ்லேயுமே என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா, கம்பல்சரி நான் பூங்கார் அரிசி தான் பயன்படுத்துகிறேன். நான் பச்சரிசி களி மிக்ஸ்க்கு பயன்படுத்துகிறதே இல்லை. நான் பூங்கார் அரிசி தான் பூங்கார் அரிசி பெண்களோட கர்ப்பப்பைக்கு, உடம்பு பலவீனத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் நான் பூங்கார் ரைஸ் மட்டும்தான் எடுக்கிறேன். ட்ரெடிஷ்னல் ரைஸ் இது. அதை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், ஒரு துளி கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கிறீங்க. கரைச்சிட்டு நல்லா தண்ணி கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை இந்த மாவு எடுத்து நம்ம அது மெதுவாக ஊற்றி நம்ம நல்லா கலரி கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் என்ன பண்ணலான்னா, அடுப்பை கொஞ்சம் லோ பண்ணிக்கலாம். நம்ம லோ பண்ணி வச்சுட்டு மெதுவாக என்ன பண்ணலான்னா, நம்மளோட மாவை கரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அந்த மாவை நம்ம ஸ்லோவாக நீங்கள் ஸ்லிம் பண்ணலின்னா டக்குன்னு கட்டிப்பட்டுரும். அதனால் நீங்கள் ஸ்லோவாக தான் பண்ணணும். காரத்தை கொண்டு அடுப்பை மட்டும் ஃப்ளேம் மட்டும் நீங்கள் ரொம்ப ஹை ஸ்பீடு வச்சிடாதீங்க. களி டக்குன்னு திரண்டு வந்துடும். ஏன்னா அரிசியும் வெந்தயமும் ரெண்டுமே சீக்கிரம் திக்னஸ் கொடுக்குற பொருள், சீக்கிரமாக திரண்டு வந்துடும். நம்ம பச்சரிசி போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக அது கலர் கொஞ்சம் உங்களுக்கு ஒயிட் கலராக வரும். இது நான் பூங்கார் அரிசி போட்டிருக்கனால பூங்கார் அரிசி யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் தான் இருக்கும், கொஞ்சம் சிகப்பு கலரில் தான் இருக்கும். கருப்பு கவுனி கருப்பாக இருக்கும்,
இது பூங்கார் அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிகப்பாக தான் இருக்கும். அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா நல்லா வெந்து களி வரும்போது சிகப்பாக தான் கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு. இந்த பதத்துக்கு நல்லா களி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பதம் இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த தண்ணியாட்டு இருக்கிற பதம் போய் இந்த களி மெத்தேடுக்கு வரும்போது நீங்கள் வந்து சுகரு நீங்கள் எந்த பவுல் எடுத்தமோ அந்த பவுலில் வேணாலும் போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அந்த பவுலில் ஒரு கிட்டத்தட்ட 1/2 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உள்ளே போட்டேன், 1/2 கப் எடுத்திருக்கேன். நான் வந்து இது வெல்லம் வந்து சுத்தம் பண்ணி நாங்கள் தட்டி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் போட்டேன். நீங்கள் வேணா காய்ச்சி அந்த தண்ணி நம்ம உள்ள வைக்கிறோம்ல 2 டம்ளரு, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா தண்ணிக்குள்ளேயே நீங்கள் வெல்லத்தை வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு வெல்லம் கரைஞ்ச பிறகு அதில் நீங்கள் வந்து அந்த 2 டம்ளர் தண்ணியை வெல்லத்துக்குள்ளே ஊற்றி கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா நீங்கள் மாவு உள்ளே போட்டு கரைச்ச மாவு உள்ளே ஊற்றி அப்படியும் கிளறலாம். ஒரு மெத்தேடு. நான் வந்து டைரெக்டாக சேர்த்தி காமிக்கிறேன். நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா வெல்லம் வந்து சுத்தமாக இருக்கணும், இருந்தால் தான் அப்படி டைரெக்டாக வெல்லத்தை போட முடியும். இப்போ பாருங்களேன், களி நல்லா நம்ம சர்க்கரை போட்டதுக்கப்புறம் கலர் பாருங்கள், இப்போ வேறு மாதிரி கலர் ஆகிடுச்சு. ப்ரௌன் கலருன்னு லைட்டாக கொஞ்சம் பிளாக் கலர் கலந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இடத்துல நல்லெண்ணெய் நம்ம கிட்டத்தட்ட நம்ம எந்த பவுல் எடுத்தோமோ அதே பவுலில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். நான் இப்போ கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். மை நிறைய ஃபுட்ஸோட நல்லெண்ணெய். மெதுவாக சுற்றி வர நீங்கள் எண்ணெய் ஊற்றி விட்டுட்டு சென்டர் பார்ட் மட்டும் மெதுவாக கலரி கொடுத்திங்கன்னா களி நல்லா திரண்டு வரும். வெல்லம் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 to 8 மினிட்ஸ்குள்ளாரையே உங்களுக்கு களி நல்லா திரண்டு வந்துடும். இங்கே பாருங்கள், இப்படி வரணும். அதாவது கரண்டியில் எடுத்தோம்னா இங்கே பாருங்களேன், அதாவது ஒட்டாமல் வருது பாருங்கள் பாத்திரத்தில். அதாவது இப்படி நகுத்தினோம்னா இப்படி கோடு போட்டோம்னா ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இந்த பதம் தான் களியோட பதம். நல்லா ஆறணும். ஆறின பிறகு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா இப்போவே பாருங்கள், இப்படி திருப்பினீங்கன்னா ஒட்டக்கூடாது. களி வந்து இங்கேருந்து இப்படி திருப்பினீங்கன்னா பாருங்கள் இப்போ ஓடுது பார்த்தீங்களா, இதுதான் பதம். இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நாம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள், பிளேட்டில் எப்படி ஒட்டாமல் இருக்குது பாருங்களேன். இப்படி பண்ணோம்னா ஒட்டக்கூடாது, இப்படி வந்துடணும். நம்ம இப்படி எடுத்து சாப்பிட்ற போது நம்ம நல்லெண்ணெயோடு சாப்பிட்ற போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அல்வா மாதிரியே இருக்கும். இப்போ நம்மளுடைய வெந்தயக்களி எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்மளுடைய பூங்கார் அரிசி பயன்படுத்தி நான் களி பண்ணியிருக்கேன். அந்த களி பார்த்திங்கன்னா எப்படி அல்வா மாதிரி ஜம்முன்னு வந்திருக்கு. அந்த காலத்தில் பெண்களுக்கு வந்து பூப்படைந்த பெண்களுக்கு தான் பூங்கார் அரிசி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லைங்க. எல்லாத்துக்குமே போன் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்னிங் கம்மியாக இருக்குது. ஆண்கள் சரி, பெண்கள் சரி, குழந்தைகள் சரி, பெரியவங்க சரி, எல்லாருமே வந்து இந்த வெந்தயக்களி எடுத்துக்கலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த களி செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுறதில்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளோட மைனரைன் ஃபுட்ஸில் வெந்தயக்களி, கருப்புளுந்தங்களி 2மே கிடைக்குது. நீங்கள் கண்டிப்பாக வாங்கி அதை பயன்படுத்துங்க. ரொம்ப நல்லா உடம்புக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எந்த இடத்துலையுமே வந்து நாங்கள் இதை வந்து பாரம்பரிய முறைப்படி இந்த பூங்கார் அரிசி பார்த்திங்கன்னா 7 to 8 மணி நேரம் ஊற வச்சு கரெக்டான முறையில் வந்து அதை வடிகட்டி அதுக்கப்புறம் எடுத்து காய வச்சு கரெக்டான முறையில் வறுத்து பண்ணி கொடுக்கறதுனால அதனுடைய நியூட்ரிஷன் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். எந்த இடத்துலையும் நியூட்ரிஷன் குறையவே குறையாது. அதே மாதிரி வெந்தயத்தையும் அப்படி தான் 3 டைம் வாஷ் பண்ணி கரெக்டாக ஊற வச்சு என்ன டைமுக்கு அளவுக்கு ஊற வைக்கணுமோ அந்த டைமுக்கு ஊற வைக்கணும். டைரெக்டாக ஒரு வெந்தயத்தை எடுத்து வெந்தயக்களியாக வறுத்து பவுடர் பண்ண முடியாது. அரிசியும் அதே மாதிரி தான் டைரெக்டாக எடுத்து ஒரு பாரம்பரிய அரிசி பண்ண முடியாது. அது ஹெல்த் வைஸ் நல்லதும் இல்லை. அதனால் எல்லாம் எது எவ்வளோ மணி நேரம் ஊற வைக்கணும், எவ்வளோ மணி நேரம் சூரிய ஒளியில் காய வைக்கணும்,
கரெக்டான டைமுக்கு கொண்டு அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் ஆற வச்சு அதை பேக் பண்ணி நல்ல முறையாக நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க நம்ம மைனரேன் ஃபுட்ஸோட வெந்தயக்களி கருப்புளுந்தங்களி 2 களியுமே நீங்கள் வாங்கிக்கலாம். தேவைப்படுறவங்க 9790054868 என்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.